ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 4வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் யார் எந்த பிரயோஜனத்தை விரும்பி எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரயோஜனத்தை கொடுக்குறேன். நிறைய பேர் மெட்டீரியல் ரிசல்ட்டை தான் கேட்கிறார்கள். அவர்களுக்கு இந்த லௌகிகமான விஷய சுக பலனை கேட்டு பிரார்த்தனை பண்ணுகிறவர்களுக்கு அதை நான் கொடுக்குறேன். ஆத்ம ஞானம் வேணும்னு கேட்டால் அதையும் நான் கொடுப்பேன். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, நான் போட்டு கொடுத்த வேத மார்க்க பாதையில் தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டால், ஜனங்களுக்கு கர்ம பலனில் தான் நிறைய பேருக்கு ருச்சி. அதாவது விஷய சுகத்தை தான் விரும்பி அதுக்குரிய காரியத்தை பண்ணுகிறார்கள். ஆத்ம சுகத்துக்கான ஞானத்தை விரும்புகிறவர்கள் மிக குறைவுங்கிறது பொருள். கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தா ஜனாக இஹ தேவதாக யஜந்தே. அதாவது கர்ம பலனை விரும்பக்கூடியவர்கள் தேவதைகளை பூஜை பண்ணுகிறார்கள். லௌகிகமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள் ஒரு பக்கம், இந்திராதி தேவர்கள், அக்னி முதலான தேவதைகள் இந்த சுவாமியை பூஜை பண்ணினா இந்த பலன் கிடைக்கும், அந்த சுவாமியை பூஜை பண்ணினா இந்த துக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூலமான எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து வழிபடுகிறவர்கள் மிக குறைவு. ஆகையினால தேவதைகளை எல்லாம் அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள். இதை பற்றி 7வது அத்தியாயத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறார். அந்தந்த தேவதைகள் மூலம் நான் தான் அனுகிரகம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறார். 7வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் பகவான் யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் அப்படி சொல்லி இதை பற்றியே இன்னும் விஸ்தாரமாக அங்கே விளக்கி சொல்லுவார். ஆக 2வது வரியில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம், மானுஷே லோகே கர்மஜா சித்தி க்ஷிப்ரம் ஹி பவதி. மனுஷ சரீரத்தில் இருக்கிறவனுக்கு தான் இந்த வேதங்களில் சொல்லியிருக்கிற கர்மங்களில் அதில் ஸ்ரத்தா பக்தி உள்ள மனுஷனுக்கு தான் தகுதி இருக்குது. அவனுக்கு அந்த கர்மத்தை ஸ்ரத்தையோடு பண்ணினா அந்த பலன்கள்லாம் கிடைக்கிறது. அர்த்தகாம லௌகிக பலன்கள், இகலோக பலன் பரலோக பலன்லாம் கிடைக்கிறது. அதுக்காகத்தான் அவன் முயற்சி பண்ணுகிறான். பெரும்பாலானவர்கள் ஞானத்தை பெறுவதற்கு, முக்தி அடைவதற்கு முயற்சி பண்ணுறதில்லை. இந்த உலக வாழ்க்கை இன்னும் சிறப்பான வாழ்க்கையா, இன்னும் இகலோக வாழ்க்கையினுடைய வசதிகளை கூட்டுறது, புலனின்பங்களை அதிகமாக அனுபவிக்கிறது, இதுக்கப்புறம் வேற உடம்பு கிடைச்சாலும் அதுவும் பெட்டர் பாடியாக இருக்கணும், சிறந்த உடம்பு கிடைச்சி அதுலேயும் சுகம் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோட எப்போ பார்த்தாலும் நிறைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வைதிக கர்மங்களை, பூஜைகளை இதைத்தான் செய்கிறார்கள். அது ஓரளவில் நிறுத்தணுங்கிறது கருத்து. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது மனசு வர்றதில்லை. கொஞ்ச நாள் ஆனால் புண்ணியத்தில் வரத்தான் செய்யும். அதை பற்றின கருத்துக்களை நம்ம தொடர்ந்து படிப்போம். ஆக பகவான் இங்கே இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, பெரும்பாலானவர்கள் ஞானத்தை பெறுவதற்கோ மோட்சத்தை அடைவதற்கோ முயற்சி பண்ணுறதில்லை. அதை அடைஞ்சாலும் கர்மம் பண்ண முடியும், ஆனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளாமல் மெட்டீரியல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கர்மாக்களை, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை தான் செய்ய விரும்புகிறார்கள். ஏன்னா அதுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் இதோட ஒப்பிட்டு பார்க்குறவோ அதில் சீக்கிரம் கிடைக்கிறதாக அவர்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப கடினம் என்று நினைக்கிறார்கள். ஞான மார்க்கத்தை கடினம் என்றும் கர்ம மார்க்கம் சுலபம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்